தமிழக முதல்வர் விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்து அவருக்கு சூழ்ந்த ரசிகர்கள் கூட்டத்தை வைத்து ஆந்திர மாநிலத்தின் சூப்பர் ஸ்டாரும் துணை முதல்வருமான பவன் கல்யாணை அம்மாநிலத்தின் மக்கள் ஒப்பிட்டு வருகின்றனர். பவன் கல்யாண் போட்டியிட்ட முதல் 2 வருடமும் தோல்வியை சந்தித்திருந்தார். இவை அனைத்தையும் வைத்து ஊடகவாசிகள் ஒப்பிட்டு வந்தனர். தற்போது மங்களகிரியில் ஜனசேனாவின் தலைமையகத்தில் கட்சி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், தன்னை தமிழக முதல்வர் விஜயோடு ஒப்பிட்டு பேசி மக்கள் எனக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள் என தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். முதல்வர் விஜயின் பெயரை வெளிப்படையாக சொல்லாமல் தமிழகத்தில் அவர் பதவியேற்றத்திலிருந்து என்னை அவருடன் ஒப்பிட்டு இணையதள வாசிகள் பதிவிட்டு வருகின்றனர். நீங்களும் ஏன் அவரைப் போல முதலமைச்சர் ஆகியிருக்க கூடாது, அவர் செய்தது போலவே நீங்களும் செய்திருக்க வேண்டுமென பலரும் குறுஞ்செய்தி அனுப்புவார்கள் என பவன் கல்யாண் வருத்தமாக கூறியுள்ளார். அதனால் தனது தெலுங்கு மொழியில் ஊரில் கல்யாணமாம் யாருக்கோ கொண்டாட்டமா என்ற அர்த்தம் கொண்ட வாசகத்தை கூறி, பக்கத்து வீட்டில் கல்யாணம் என்றால் குழந்தைகளுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். தமிழகத்தில் அரசியல் சூழ்நிலை வேறு, ஆந்திர மாநிலத்தின் அரசியல் சூழ்நிலை வேறு என்றார். கடந்த 2019 தன்னிச்சையாக போட்டியிட்டேன். என்ன நடந்தது? நான் போட்டியிட்ட 2 தொகுதியிலும் மக்கள் என்னை தோற்கடித்தார்கள். இதனையடுத்து என்னோடு கூட இருந்தவர்களும் ஓடிவிட்டார்கள். எனவே என்னை தமிழ்நாடு முதல்வருடன் ஒப்பிடாதீர்கள் என கூறியுள்ளார் பவன் கல்யாண். பதவிதான் முக்கியம் என்றால் 2008ஆம் ஆண்டு நடந்த MP தேர்தலிலேயே போயிருப்பேன். எனக்கு கட்சியின் எதிர்கால கட்டமைப்பே முக்கியம் என்று கூறியுள்ளார் பவன் கல்யாண். மேலும் தமிழகத்தில் முதல்வர் விஜய் தன் அரசியல் பயணத்திற்கு தயாராகி வந்த நிலையில் பவன் கல்யாண் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேருமாறு அறிவுறுத்தியதாக வதந்திகள் பரவி வந்தன. ஆனால் முதல்வர் விஜய் 25 ஆண்டுகளாக நான் சந்தித்ததே இல்லை எனவும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேருமாறு தான் ஒருபோதும் கேட்டதில்லை என்றும், இந்த கூற்றுகள் ஆதாரமற்றவை என்றும் தெளிவுபடுத்தியிருக்கிறார் பவன் கல்யாண்.